சார் என் பேர் சேது சார். நான் ஈசிஆர் ரோட்டில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காய் கடை வச்சுருந்தேன். பின்னாடி வீடு புறம்போக்கு இடம், வீடு கட்டி வச்சுருந்தேன். அப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகும்போது என்னதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ரொம்ப லாஸ் ஆகி போய் எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கும்போது இந்த கடையை பெரியவர் நடத்திட்டு இருந்தேன். அவருக்கு நான் ஊருக்கு போகிறேன் செய்து இந்த கடையை எனக்கு எடுத்து நடத்திக்கல அப்படின்னு கேட்டேன். சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணும் 3000 ரூபா கொடுத்து அந்த கடையை எடுத்து நடத்தணும். ஸ்டார்டிங்கில் நடத்தும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப தொழிலில் வந்து அந்த பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்துச்சு. குடிச்சிட்டு அடிக்கடி சண்டை பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களோட போராடி தொழில் பண்ண முடியலை. அன்றைக்கி ஒரு 100 ரூபா கிடைக்காது. எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வீட்டை கொண்டு கொடுக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரருக்கு சொன்னேன், எனக்கு தொழில் பண்ண முடியாத போல இருக்குது, பக்கத்தில் ஒயின் ஷாப் வந்து அடிக்கடி பிரச்சனை வருது, பண்ண முடியாத போல இருக்குது அப்படின்னு. நமக்கு இதை விட்டு வேறு வழியில் படிச்சு விட்டுறாதீங்க, எப்படியாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி சொல்லிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு பையன் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சு அப்படியே ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக கொடுத்து அதில் தரத்தில் வந்து மாற்று மற்ற காசு இல்லாத கஷ்டம் வியாபாரம் இல்லாட்டாலும் அதை தூக்கி கொண்டு அண்ணாதான் திருப்தி கொண்டு ஃபுட்டுங்க. அந்தளவுக்கு அந்த ஃபுட்டு மட்டும் எந்த இதுவும் எனக்கு குறை வைக்க மாட்டேன். டெய்லி கரெக்டாக அதுக்குள்ளே என்ன மசாலா சாமான் அது வந்து வியாபாரம் இருக்கோ அது தூக்கி கொடுத்து மறுநாள் என்ன அதே பண்ணிட்டு தான் அதே தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறையா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பசங்கள்லாம் அப்போவே பேச்சுலர்ஸாக நிறையா தங்கினா அவங்க என் கடையில் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கானேன்னு பாராட்டிட்டு போங்க. அவங்க வெளிநாட்டில் போய் தங்கி படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க முதல்ல வந்தவொடனே அண்ணன் கடைக்கு தான் போகணும், வரணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் யூகே, கல்ஃப் கண்ட்ரி, யூஎஸில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த யூடியூப் இருந்ததை அந்த சேனலை பார்த்தாலே அவங்களே நிறையா பேர் அவங்க எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் வேணாலும் பாருங்கள். அதை பார்த்துட்டு அவங்க அந்தளவுக்கு எங்கள் அண்ணன் கடை அண்ணங்களுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லி அந்தளவுக்கு என் ஃபுட்டு வந்து நல்ல மேம்படுத்த நான் ஏமாறு கிட்டத்தட்ட ஒரு அப்படியே போராடி நீங்கள் ஒரு 18 வருஷம் ஆச்சுன்னு தொழில் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 15 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. 3 கடை வச்சுருக்கேன் நான். கடையாக 2 கடை, இது வண்டி கடை. ஆனால் எனக்கு வாழ்வு கொடுத்தது இந்த கடை தான். இந்த கடையில் வந்து ஸ்பெஷலாக வந்து கொத்து பரோட்டா, இட்லி பூ மார்க்கு, மல்லிகைப்பூ பூ மார்க்கு, சோடா பூ சேர்க்க மாட்டேன், குழம்புக்கு அஜினா மட்டும் சேர்க்க மாட்டேன். நேச்சுரல் டேஸ்ட் நம்மளுக்கு வதக்கிறது தான். ஒரு பொறுமையாக ஒரு மாதம் எவ்வளோ செய்கிறாங்களோ அதான் டேஸ்ட்டை ஒழிய சும்மா அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ தூரம் வதக்குறாங்களோ அது நேச்சுரல் டேஸ்ட் தான் என் கடையில் டேஸ்ட் இருக்குது. இதில் இன்னொன்று சொல்லப்போனால் பெருமைக்கு சொல்லலாம், நிறையா விஐபி கஸ்டமர்ஸ்லாம் நிறையா பேர் என் கடையில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. பெரிய விஐபி டிரைவர்கள், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க டிரைவர்கள்லாம் என் கடையில் வந்து போட்டால் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு என் கடை ஃபேமஸ். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் நிற்கிற காரில் வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்து ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டேஸ்ட்டு தெரியும். ரெண்டாவது இந்த எனக்கு போலீஸ் ஹெல்ப், அவங்க வந்து நான் ஒரு ஹேண்டிகேப்டு, அவங்க வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி வாழ்வாதாரத்தில் இருந்தாங்க. ரெண்டாவது இன்னொன்று இந்த பில்டிங் ரமணியம் பில்டிங் பில்டர்ஸ், ரமணியம் மிஸ்டர் ஜெகன், அவர்கிட்ட சேல்ஸ் மேனேஜர் சுரேஷ் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்றைக்கி கடை வந்து இது வண்டி கடைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லே பண்ணியிருக்கேன். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃபுட்டெல்லாம் வந்து மூடி வச்சு ஃபுட்டெல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக கொடுப்பேன். அதே மாதிரி குப்பை தொட்டி வச்சுருக்கேன், வாஷ் பேஷன் வச்சுருக்கேன். இது பிளாட்ஃபார்ம் கடைன்னு சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கடைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அந்த கடையை நீட்டாக வச்சு டெய்லி க்ளீன் பண்ணி இருக்கிற குழம்பெல்லாம் மிச்சப்பட்ட தூக்கி பக்கத்தில் குப்பை தொட்டில் போட்டுட்டு மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். லைவ் கிச்சன், அதாவது அன்றாடம் கொடுக்குற ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். போதே இதே ஒரு கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா உள்ளே என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. பெரிய ஆளுங்கள்லாம் அந்த ரோட்டில் ஈச்சரில் போகிறவங்களாம் எங்கள் கடையில் சாப்பிட்டு போயிருக்காங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் எனக்கு கஸ்டமர் இருக்காங்க. இங்கே இந்த ஈச்சரில் போகிறவங்க எனக்கு இந்த டயத்துக்கு அன்னைகளில் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்ற அளவுக்கு கஸ்டமர். இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு பெரிய ஆக்டர் நடி, அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க, சோனிங் ஹோட்டல் வச்சுருக்காங்க கார்மெண்டில் திரும்ப. அவங்க டிரைவரே வந்து ஒரு தடவை அவங்க அம்மா டாக்டரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் சாப்பிட்டு இன்னும் அந்த கடையில் எப்போ தான் விடா இருக்குது. ஒரு நாள் சாப்பிட்டு டிரைவர் சாப்பிட்டு பார்த்துட்டு என் பசங்களாம் பார்த்து அவங்க முன்னாடி செல்ஃபி எடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேமஸ் கடை. பார்க்குறதுக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குற ஃபுட்டு ஹைஜீனிக்காக ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு முறை என் கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் போய்
அடுத்த கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் சொல்லுவீங்க. விளம்பரங்கிறது கஸ்டமர் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்தவங்க சொல்கிறது ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாது. அதுதான் ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் அதுதான் மற்ற சாப்பிட்டு இன்னொருத்தர் போய் சொல்லணும் இந்த கடை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அது நிலைக்கும். அது மாதிரி இந்த கடையில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஃபுட்டு கேரண்டிங்க, ஃபுட்டை எங்கே வேணால் செக்கப்புக்கு கொடுங்க, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு மறுநாள் எந்த டிசிஷன் என்ன ஒரு எதுவுமே இது வரைக்கும் நிறைய சாப்பிட்டு இதுதான் ஆனது, ஏதாவது பிரச்சனை வயிற்று போக்காதுன்னு ஆனது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. பக்கத்தில் என்ன ஒன்று சொல்ல போனால் சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க இட்லி, குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ பூ மாதிரி இருக்குது, இட்லியில் பூ மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கலப்படத்தை சேர்க்க மாட்டாங்க. ஒரு முறை சாப்பிட்டு நீங்களே வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்க அதே ஒரு முறை எங்கள் கடை சாப்பிட்டு அண்ணன் வந்து இங்கே திருவான்மையூரில் எனக்கு ஒரு 15-20 வருஷமாக கடை வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தது சின்ன தள்ளு வண்டி தான். இப்போது அவரோட க்ரோத்து தான் இந்த பக்கம் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு இப்போது அண்ணாச்சி உள்ள ஒரு 2 பெரிய ஹோட்டலே இருக்குது, ஒரு 30 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ அது இல்லாமல் ஒரு இன்னொரு ஹோட்டல் உள்ளே வச்சுருக்காரு. இது எல்லாமே அவரோட வளர்ச்சி தான். நிறையா பேர் இந்த ஆஃபீஸ் போயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, காலையில் 7 மணி அந்த மாதிரி டைமிங்கில் போகிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து வந்த உடனே அதை சாப்பாடு அவங்க வீட்டு சாப்பாடு மாதிரி இது ரெடியாக இருக்கும், நம்பி வரலாம். இவர் கடை இன்னைக்கு இருக்கும், ஆஃபீஸ்க்கு வந்து டிஃபன் இல்லாமல் போக தேவையில்ல, எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டே போகலாம். அந்த ஒரு சர்வீஸ்னே சொல்லலாம். இவர் சாப்பாடு கடை என்ன தான் பைசா வாங்கி போட்டாலுமே அந்த டைமிங்கு அந்த டேஸ்ட்டு இன்னி வரைக்கும் குறையாமல் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் அவரோட இது. அவர் வந்து இன்னும் மேலே மேலே நிறைய கடை வச்சு பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சு போகணும். ஆனால் இந்த ரோட்டு கடையை விட்டக்கூடாது. ஏன்னா அவர் கஸ்டமர்ஸுக்கு தான் மெயின் அவருக்கு. சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னதுங்க? இங்கே வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா பரோட்டா குருமா, சிக்கன் குருமா சூப்பராக இருக்கும். நாங்கள் பரோட்டா சாப்பிட்றனால இங்கே வந்து சாப்பிடுவோம். அதுதான் கொத்து பரோட்டா பெஸ்ட் பிளேஸ். கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் கார சட்னி சூப்பராக இருக்கும். வேறு மத்தியானம் சாப்பாடை பற்றி சொல்லவே இல்லை. சாப்பிட்டு இருக்கும். மத்தியானம் காலேஜுக்கு எல்லாம் வந்தால் பசங்களோட கும்பலாக தான் வரும். சாப்பிட்டு டின்னர் தான் மோஸ்ட்டாக டின்னர் ரெகுலராக வந்துருக்கு. டிஃபன் இது வந்து எல்லாமே நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. குறைஞ்ச கலவு மற்ற இடத்த விட எல்லாம் கம்மியாக இருக்குது, நல்லா தரமாக இருக்குது. அண்ணனை தெரியுமா? அவரை தெரியும், அவர் என்னன்னு தெரியாது அவருக்கு. நிறைய பேர் 3 கடை பார்க்கறதுனால 3 கடை இருக்கா டவுன்லேயே இருக்கேன். அப்பப்போ வந்து விசிட் பண்ணி எடுத்துட்டு போனேன். நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸு என்ன எனக்கு அதான் நேரம் தண்ணி பார்க்க முடியாத அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். கடைக்கு வரேன், கடைக்கு வந்துட்டு அது எனக்கு பெரிய சந்தோஷம். சரி. Yeah, good taste. If you improve the taste, it will be better, more customers will attract more. So what's your favorite order? My favorite order is dosa and morning idli.
What about the non-veg items? I won't eat. Okay. Okay. நாங்கள் ஆக்சுவலாக டெய்லி காலையில் பேட்மிண்டன் விளையாட வருவோம். விளையாட முடிச்சுட்டு மார்னிங்கே சாப்பிடுவோம். மார்னிங் நான்வெஜ் கலக்கி ஆம்லேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ என்ன சாப்பிட்டு இருக்க? இப்போ வந்து கலக்கி பரோட்டா சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இங்கே சூப்பராக இருக்கும். சீப் ரேட்லேயே கிடைக்கிறதுனால நீங்களே பார்க்கலாம். காலைல மத்தியானம் இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிடுவாங்க. ஏன்னா சீப்பாக கிடைக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நைட்டு கூட நாங்கள் எப்போயாவது வீட்டில் செய்யலைன்னா இங்கே தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் இங்கே தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காது. லைக் பக்கத்துலேயே உங்களுக்கு சியூவேஜ் இது டம்ப் பண்ணுறது எல்லாம் இருக்கும். இல்லை அவங்க தனியாக எல்லாமே இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே போய் நீட்டாக நல்லாயிருக்கும்.
தேங்க்யூ.